Hello all. Now we are going to discuss about a fantastic problem in one dimension. So இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா அப்படின்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் பசில் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல வரும். இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டு இதை 100% சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான வெப்சைட்ஸு ஒரு வெப்சைட்ஸ் ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கரெக்டான ஆன்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். 3 persons P, Q and R of same mass travel with the same speed u such that each one faces other always. After how much time will they meet each other? ஸோ இப்போ நீங்க இந்த ப்ராப்ளம் படிச்சோட்டியுமே இந்த டயக்ராமை பார்த்துட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போறாங்க அப்படின்னு நினைச்சா அதுதான் ஃபர்ஸ்ட் தப்பு. அந்த மாதிரி யோசிச்சோம்னா ப்ராப்ளமா நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது. சரி சார், இந்த ஒரு வார்த்தை தான் இந்த சம்ல நமக்கு இருக்க கீ பாயிண்ட். such that each one faces the other always. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்தில் இதை ஸ்பிரிங்கிங் ட்ரையாங்கிள் வெக்டர் டீகம்போசிஷன் அப்படின்னு ஒரு ஆரிஜின்ல தான் இது ஆரம்பிக்கும். அது படிச்சா மட்டும்தான் இந்த ப்ராப்ளமா நம்மளால யோசிக்க முடியும். சிம்பிளா ஒன் டைமென்ஷன் 3 ஈக்குவேஷனை படிச்சுட்டு இந்த ப்ராப்ளம் யோசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இப்போ Q இங்க வரும்போது P இங்க இருந்து இப்படி டிராவல் பண்ணுவாங்க. ஒரு சைடு ஏன்னா சேம் வெலாசிட்டி சேம் மாஸ்ன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த 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 கேரக்டர் பிங்கிற பாயிண்ட்ல உள்ள கேரக்டர் என்ன பண்றாங்களோ அதே தான் கியூ பண்ணுவாங்க, அதே தான் ஆர் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ ஒருத்தரை ஃபேஸ் பண்ணி எல்லாரும் வந்து எங்க மீட் பண்ணிப்பாங்க? சென்டர்ல மீட் பண்ணிப்பாங்க. அதுதான் சொன்னோம் கிளாசிக்கல் பிசிக்ஸ் பசில். வெக்டர் டீகம்போசிஷன், சிங்கிங் ட்ரையாங்கிள், ஸ்பைரல்னு சொல்லிடக்கூடாது, கண்டிப்பா அது கிடையாது. கொஞ்ச நேரத்தில் இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிள் சின்னதாய் சென்டர்ல வந்து மீட் பண்ணிப்பாங்கிறது தான் வெரி பேசிக் கான்செப்ட். ஓகே, இப்போ நார்மலா மேத்தமெட்டிக்கல் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஸோ நான் எக்ஸாக்டா மிடில் கட் பண்ணிருக்கேன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். ஏன்னா இங்க யூ வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, சேம் சைடும் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ நான் மிடில் எடுத்தேன்னா 30. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இருக்குல்ல, ட்ரையாங்கிள் வெர்டிசஸ். பிஎஸ் அப்படிங்கிற லைன் என்ன? பிஓ 2/3. இது 2:1 ரேஷியோ. அதான் இங்க 2ன்னு போட்டிருக்கேன், இங்க 1ன்னு போட்டிருக்கேன். ஸோ பிஓ வந்துட்டு 2 டைம்ஸ் ஆஃப் ஓஎஸ். பிஓ இஸ் ஈக்குவல் டு 2/3 பிஎஸ். இதுல 3 பார்ட் இருக்கு, இது 2 இது 1. கரெக்டா? அப்ப பிஓங்கிறது 2/3 ஆஃப் ஃபுல் லென்த் பிஎஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதான் அந்த சென்டர், ஓங்கிறது தான் சென்டர். ஸோ இப்போ நான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். எனக்கு என்ன தேவை? பிஓ தேவை. ஏன்னா எல்லாரும் எங்க வந்து மீட் பண்றாங்க? சென்டர்ல வந்து மீட் பண்றாங்க. ஸோ ஐ ஹேவ் டு கால்குலேட் பிஓ. அண்ட் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த லைன்ல உள்ள வெலாசிட்டி தேவை. ஸோ இது யூ, இந்த லைனை யூ காஸ் தீட்டா. திஸ் இஸ் 90. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 90. அப்ப இது தீட்டா, இது அட்ஜசன்ட் சைடுல வரும். இது யூனா காம்பனன்ட் ரிசால்வ் பண்ணீங்கன்னா இது யூ காஸ் தீட்டா. காம்பனன்ட் ரிசால்வ் பண்ணல அப்படின்னா இது ரொம்ப கஷ்டம். அந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ யூ காஸ் தீட்டா. அப்ப இந்த பிஓ லைன்ல யூ காஸ் தீட்டா, அவ்வளவுதான். அதை தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். பிஓ இஸ் ஈக்குவல் டு 2/3 பிஎஸ். சரி, இப்போ இங்க 90 அசியூம் பண்ணிட்டோமா? அசியூம் பண்ணல, அது 90 தான். 90 பித்தகரஸ் தியரம் எடுப்போம். இது ஹைபாட்டன்யூஸ் PR the whole square is equal to PS the whole square plus SR the whole square. இந்த SRங்கிறது என்னது? QRக்கு மிட். கரெக்டா? அதை நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைடு எல்லாம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் ஏன்னு எடுத்திருக்கேன். ஃபைன். இது ஃபுல்லா என்ன? ஏ ஃபுல்லா. அப்போ இந்த SR மட்டும் என்ன? A/2. கிளியர்? எஸ். இதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கலா ரொம்ப ஈஸி. நம்ம பிசிக்ஸ் நிறைய பேசிட்டோம். PS square is equal to PR square. SR அந்த சைடு எடுத்துட்டு போங்க. மைனஸ் SR the whole square. ஸோ PRங்கிறது ஃபுல்லா எடுத்திருக்கேன் A. SRங்கிறது A/2. A square minus A/2 the whole square. So simplify பண்ணா எனக்கு 3A square by 4. PS square full length இது ஃபுல்லா 3A square by 4. clear? So PS is equal to இத ரூட் எடுங்க, A√3/2. This is very important, right? டக்குன்னு இது ஹாஃப்னு போட்ற கூடாது. இது ஹாஃப் கிடையாது, அதான் இங்க எழுதிருக்கேன். இது கோல்டு. இந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்டெப் தெரியல அப்படின்னா உங்களால இந்த சம் முடிக்க முடியாது. PO is equal to 2/3 times of PS. அதான் இது 2:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றோம். PS நமக்கு இருக்குல்ல, A√3/2. PS இங்க இருக்கு. PO is equal to 2/3 PS. இந்த PS வேல்யூ எடுத்து அங்க போடுங்க. A√3/2 2 gets cancel. √3 கீழ ஒரு 3 இருக்கு. சோ ஆன்சர் A/√3. இந்த 3 எப்படி எழுதலாம்? √3 × √3 எழுதலாம். சோ நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பக்கா. டைம் is equal to displacement by velocity. displacement என்ன? A/√3. velocity என்ன? U cos theta. So U cos theta is nothing but U into √3/2. √3 actually ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். denominator of the denominator becomes numerator. So 2A கீழ இந்த √3 மல்டிப்ளை பண்ணி
u3. So the final answer is 2a by 3u. இங்க அவங்க distance d ன்னு எடுத்திருக்காங்க. So based on the problem option பார்த்து a க்கு பதிலா d எடுத்திருக்கோம். So 2d by 3u is the right answer. This is the right answer. டிஃபரெண்டான வெப்சைட்ஸ்ல டிஃபரெண்டான ஆன்சர்ஸ் இருக்குன்னு சொல்லல. எஃப்னு ஸ்டார்ட் ஆகுற ஒரு ஃபேமஸ் வெப்சைட்ல ஆன்சர் வேற இருக்கு. வின்னு ஸ்டார்ட் ஆகுற ஒரு ஃபேமஸ் அகாடமி வெப்சைட்ல வேற ஆன்சர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நீங்க பார்க்கும்போது பார்க்குற சொல்யூஷனை அப்படியே கரெக்ட்னு நம்பாம கொஞ்சம் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கு. கிளியர்? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.